ஹாய் காய்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோட ஸ்டடி vlog அண்ட் நான் ப்ரொடக்டிவாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சில ஸ்டடி டெக்னிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா முக்கியமான 3 விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது பிளானிங், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ். என்னோட பிளானிங் கரெக்டாக இருக்கிறதுக்காக எவ்ரிடே ஐ வில் மேக் அ டு டூ லிஸ்ட். இருந்தாலுமே இந்த பிளானிங் எனக்கு எஃபெக்டிவாக நிறைய டைம் இருந்ததில்லை. அதுக்கு காரணம் நான் பண்ண ஒரு சின்ன தப்பு தான். எடுத்தோடனே நிறைய டாபிக்ஸ், நிறைய டெஸ்ட் அப்படின்னு ரியாலிட்டி பற்றி யோசிக்காமல் பெரிய பெரிய கோல்ஸை நம்ம செட் பண்ணுறனாலேயே அந்த நாளைக்குள்ளே அதை முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ ரியாலிட்டியில் நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, அதில் எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி அச்சீவபிள் கோல்ஸாக நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களோட பிளானிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் டைம் மேனேஜ்மெண்ட். எப்போவுமே ஒரு டாபிக் எடுத்து படிக்கும்போது அந்த டாப்பிக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னு டைமர் செட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிப்பேன். இது மூலயமா நிறைய டைம் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு டாப்பிக்கையும் ஒரு குறிப்பிட்ட டெட்லைனுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகும். அண்ட் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத தாண்டி எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாப்பிக்லலாம் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே யூ கேன் சக்சீட். ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு ரெகுலர் இன்டர்வல்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் போமோடோரோ டெக்னிக். இதில் நான் 45 மினிட்ஸ் படித்தேன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்பேன். அண்ட் ரிவிஷன் இஸ் த கீ. ஏன்னா நம்ம புதுசாக படிக்க படிக்க பழசெல்லாம் மறந்துகிட்டே வரும். அதனால நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸில் ரிவைஸ் பண்ணால் தான் நம்ம படித்தது நம்ம எக்ஸாம் டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ரிவைஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போதே ஐ யூஸ்வலி டேக் நோட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை ஒரு டாபிக் ரீட் பண்ணிவிட்டு நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். தென் செகண்ட் டைம் அதை எப்போ படித்தாலுமே என்னோடய நோட்ஸ்லேருந்து தான் நான் ரிவைஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் யூஸ்வலாக நான் என்னோடய ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி நோட்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை மட்டும் நான் ரிவைஸ் பண்ணேன். தென் எனக்கு இயர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக மறந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த இயர்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி ரிவைஸ் பண்ணேன். தென் பாலிட்டியில் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை ரிவிஷன் டே வெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஆர் எல்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். அண்ட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.